ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? செம்ம ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு கோயம்புத்தூரில் இருக்கேன். என்னன்னு தெரியல, எங்கே சுற்றி போனாலும் திருப்பி என் சொந்த ஊர் மாதிரி இங்கேயே வந்துட்டு கோயம்புத்தூரே வந்து ரீச் ஆகிடுறேன். என்னன்னு தெரியல, ரொம்ப நமக்கும் கோயம்புத்தூருக்கும் அவ்வளோ ஒரு ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். செம்ம ஹாப்பியாக இருக்கேன். ஏன் ஹாப்பின்னா, அதாவது நான் ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்குது. இன்றைக்கி தான் மனசில் வந்துட்டு டிங்குன்னு ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. அதை இன்றைக்கி தான் இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, கயல் மூவி எல்லோரும் பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரி என்னோடய ஜர்னியை வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதை தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். இனிமேல் இருந்து இந்த இடத்துலேருந்து இப்போ எனக்கு இங்கே வேலை கிடச்சிருக்கு. கிட்டாச்சி ஆப்ரேட்டராக வேலை கிடச்சிருக்கு. கிட்டாச்சி ஓட்டிகிட்டு இருக்கேன். இங்கே நான் இந்த இங்கே நான் கொஞ்சம் நாளைக்கு ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே எல்லாம் காசு நான் சேர்த்துட்டு இங்கேருந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்ப போகிறேன். எங்கே போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு தெரியல, சத்தியமாக தெரியல. ஏன்னா நான் இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதாவது இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா கையில் இப்போ ஜஸ்ட் ஒன்று பெருசாலாம் ஒன்றும் இல்லை. 300 இருக்குது என்கிட்ட, அவ்வளோதான் இருக்குது. ப்ளஸ் ஆமாம் 300 வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஜர்னியை. சும்மா இருக்கக்கூடாதுல்ல, ஏதாவது ஒன்று பண்ணிடலாம்ல பிறந்ததுக்கு. சும்மா அதுக்கு இருந்துக்கிட்டேன், அதுக்காக பெற்று விட்டாங்க நம்மளை. அதனால் சிறப்பாக ஏதாச்சும் பண்ணி விட்ருவான். ஒன்றே வீட்டு பேச்சு கேட்கணும், இல்லை நம்ம பேச்சு கேட்கணும். அதனால் வீட்டு பேச்சு கேட்குறதுன்னு தெரிஞ்சு போச்சு வீட்டுக்கேவே. அதனால் என் பேச்சு கேட்கலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். ஓகே, என்னோடய ஜர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்ன நீங்கள் பார்க்கணும், என்னோடய வீடியோ எல்லாமே பார்க்கணுன்னு நினச்சிக்கிறேன். டங்க் ரொம்ப ஸ்லிப் ஆகுது, சந்தோஷமாக இருக்கிறதுனால ஸ்லிப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்தளவுக்கு பேச வராது எனக்கு. ஸ்லிப் ஆக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம வீடியோ வந்துட்டு கண்டினியூஸாக பார்க்கணுன்னா நம்ம பாதாம் பருப்புன்ற ஐடியா வந்துட்டு எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் ஐஎம் பாதாம் பருப்புன்னு சொல்லிட்டு சேனல் வச்சுருக்கோம். அந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். நம்மளோட ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லோரும் மறக்காமல் நம்ம வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய் பாய்.